பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ மல்லிகா, மல்லிகா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. டீ சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா எங்க 3 பேத்துக்கும்? என்னங்க எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சமைக்கணும், நிலாவுக்கு வேற தனியாக சமைக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் டீ போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ டீ போடுறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லைங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு உள்ள அவ்வளோ வேலை இருக்குது. சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காதீங்க. பாத்தீங்களா என் நிலைமைய? ஒரு டீக்கு எனக்கு இங்க வழி இல்லை அந்த வீட்டுல. சரி விடுடா, நான் வனஜாவை கூப்பிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். அவங்க சும்மா தானே இருப்பா. வனஜா, வனஜா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. எங்க 3 பேருக்கும் டீ சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? ஏங்க அங்கே உள்ள எவ்வளோ வேலை கிடக்கு. சும்மா டீ போட்டு எடுத்துகிட்டு வா, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வான்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணா டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். அங்கே எவ்வளோ வேலை இருக்குது. சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இனிமேலாம் கூப்பிடாதீங்க. விடுங்க சம்மந்தி, இருங்க நான் பார்வதியை கூப்பிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ஏன் சம்பந்தி, நாங்க அசிங்கப்பட்டது பத்தலையா? நீங்களும் அசிங்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது காணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனநானனம் தனனந்தம் தனநானனம் தரனந்தம் தனநானனம் தனனந்தம் தனதானனம் தரனந்தம். வாங்க சார், இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? ஓஹோ, சார் இப்போ ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க. பருப்புன்னு தானே சொல்ல வந்த? இல்லையே, நான் பொறுப்புன்னு தான் சொல்ல வந்தேன். நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். சரி சொல்லுங்க, ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க. ஏய், நான் எப்பயுமே பொறுப்பாக தானடி இருப்பேன். ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க. இப்போ என்ன பார்க்க வந்தீங்களா இல்லை உங்கள் பொண்ணை பார்க்க வந்தீங்களா? நான் என் பொண்ணை தான்ப்பா பார்க்க வந்தேன். என்ன ஒரு டயலாக் சொல்லுவியே, மறந்துட்டியா என்ன? தானே, இனிமேல உங்களுக்கு நான் தெரியவேனா? இனிமே உங்களுக்கு உங்கள் பொண்ணு தானே முக்கியம். நான்லாம் ஒன்றும் இல்லை, என்னையெல்லாம் இனிமேல் கண்டுக்க மாட்டீங்கல்ல? நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே அந்த டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, கோச்சுக்காத. நான் உன்னையும் பார்த்துட்டு அப்படியே என் பொண்ணையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னங்க? சொல்லுங்க. என்னன்னு தெரியலங்க, கார்லேருந்து வரும்போதே ரொம்ப பசிச்சுது. ஏண்டி, அப்போவே பசிக்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன்ல. பசி பொறுத்துக்கிட்டே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க வீடு வரைக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தானே ஹாஸ்பிட்டல்லே எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கப்புறமும் பசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்ட்டு தான். ஏய், இதெல்லாம் ஒரு காரணமாடி? எப்போ சாப்பிட்டா என்ன? ஏன் சாப்பிட்டு 5 நிமிஷம் கழித்து பசிக்குதுன்னு சொன்னால் கூட உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இதில் சொல்கிறதுக்கு என்னடி கூச்சம்? குழந்தைய வச்சுருக்க, ஒழுங்காக சாப்பிடணும்ல. நான் ஹாஸ்பிட்டல்லே சொன்னேன் ஒழுங்காக சாப்பிடுன்னு. நீ தான் வேணாம் போதும் போதுன்னுட்டு இப்போ பசியோடு உட்காந்துருக்க. இப்போ கூட தயங்கி தயங்கி தான் சொல்கிற. சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். பசிச்சா உடனே சொல்லிடுறேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குதே. சரி சரி, நீ இங்கே இரு. நான் அம்மா ஏதாவது உனக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. நான் போய் அதை எடுத்துகிட்டு இங்கேயே வரேன். இல்லை, நானே வரனே. இதெல்லாம் ஒன்றும் வேணாம்.
அவள் பக்கத்திலே இரு. அவள் வேற தூங்குறா. நீ இப்போ இங்கே இல்லைன்னா திடீர்னு அவள் முழிச்சிட்டான்னா உன்னை காணும்னு தேடுவா. அதனால நீ இங்கேயே இரு. ம் சரி. என்னங்க கொஞ்சமாக போதும். ஆமாண்டி, திரும்பவும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பசிக்குதுன்னு சொல்லாமே உட்காந்துருப்ப. இல்லை இல்லை, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது. நான் சாப்பாடு அதிகமாகவே எடுத்துகிட்டு வரேன். நானே உன்னை கூட்டி விடுறேன். உன்னெல்லாம் சாப்பிட விட்டால் கொஞ்சமாக கோழி குத்துற மாரி குத்திட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். சரி இங்கே இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். வேறு ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு இதுவே போதும். நீங்கள் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல தான் இருக்குது. வேறு எதுவும் சாப்பிட தோணலை. சரி இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏய், அவர் இப்பதான் ரூமை விட்டு வெளில போறாரு. நீங்க உடனே வந்துட்டீங்க. என்ன கதவு பக்கத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? அப்புறம் அவர் பாட்டுக்கு ரூம்ல வந்து ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இருக்கும்போது உள்ள வர முடியுமா? நாங்களும் அவர் எப்படா வெளில வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெளில வந்தாரு, நாங்க அப்படியே உள்ள வந்துட்டோம். அவர் இருந்தா என்ன, நீ உள்ள வர வேண்டியதானே? அது எப்படிங்க மேடம்? அர்ஜுன் உள்ள இருக்கும்போது நாங்க எப்படி உள்ள வர முடியும்? ஏன் அவர் இருக்கும்போது நீங்க உள்ள வந்தா அவர் என்ன உங்களை திட்டவா போறாரு? ஹலோ ஹலோ, எங்களுக்கும் அச்சம் நாணம் மடம் எல்லாம் இருக்குமா? பிரபாக்கா, இதெல்லாம் என்ன? அதை பத்திலாம் உனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் உனக்கு வரவும் வராது. அதனால அதை பத்திலாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லடி. மேடம், உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? ராதிகா, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. பிரபாக்கா என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுது, நீலாக்கா என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுது. அதனால தான் சிரிச்சேன். அனுக்கே புரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு ஏன் புரியல? அதான் சொல்றேன்லடி, உனக்குலாம் அது வரவும் வராது. அதை பத்தி புரிய போறதும் இல்லை. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்க? விடு. நிலா, பாப்பா தூங்கிட்டாளா? ஆமாண்டி, கார்லயே வரும்போது நல்லா தூங்கிட்டா. இவ பிறந்ததுல இருந்து இவகிட்ட இருந்து நான் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுவும் கண்ணை உருட்டுறது மட்டும்தான். இப்பதான் தூங்கியே பாக்குறேன். காலையில அவ என்னை பார்த்து சிரிச்சா தெரியுமா? ஆனா லைட்டா தான் சிரிச்சா. ஆனா சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கா. சிரிச்சாளா? அப்ப ரொம்ப கியூட்டா இருந்திருப்பாளே. ச்சே, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். உன்னை பார்த்து சிரிச்சாளா என்ன? சிரிச்சாளா? அது நான் மடியில வச்சிருக்கும் போது சிரிச்சா. ஆனா என்ன பார்த்து சிரிக்கல, அவங்க அப்பாவை பார்த்து தான் சிரிச்சா. அக்கா, இதுலே காமிச்சிட்டா பாருங்க, எனக்கு எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஆமானு, நீ சொல்ற மாதிரிதான். இப்பயே என்கிட்ட காமிக்கிற தெரியுமா? நான் அப்பா செல்லம் தான், உன் செல்லம் இல்லைன்னு. இந்த சித்திக்கும் செல்லம் தான், அப்பா செல்லம் மட்டும் கிடையாது. ஆளை விடுங்க சாமி, நீயாவது அவராவது. அம்மா அம்மா, எங்கே போனீங்க? அக்கா, அத்தான் குரல் மாதிரி இல்லை. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன்டி, அதான் சாப்பாடு எடுக்க போறேன்னு போனாரு. அம்மா, கூப்பிட்டுட்டே இருக்க, எங்கே போனீங்க? அக்கா, இவர் நார்மலா பேசுற மாதிரி தெரியல, ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. வெளில என்னமோ நடக்குது. சரி இரு, நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஏய், என்னடி சொல்ற? அவர் நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கு. அம்மா, கூப்பிட்டுட்டே இருக்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நீலா, இல்லடி, வெளியில என்னமோ நடக்குது. சரி நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு பார்க்குறோம். ஆமா ஆமா, அவர் குரலே சரியில்லை. வெளில என்னமோ நடக்குது. சரி இருங்க, நானும் வரேன். அக்கா, அதெல்லாம் நீ வேணாம், நீ பாப்பா பார்த்துட்டு நாங்க போய் பார்க்குறோம். ஏய் இல்லடி, நானும் வரேன். அக்கா, நீங்க வந்துட்டீங்கன்னா பாப்பா கூட யாரு இருப்பா? பாப்பா தனியா இருப்பால. நீங்க இங்கே இருங்க, நாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வரோம். சரி, நீங்க போய் என்னன்னு பாருங்க. மா, எங்கம்மா இருக்கீங்க? அர்ஜுன், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுடா. நீ கோவப்படுறது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு நான் பேசுறத கூட கேட்காம நான் என்ன சொல்ல வரனாவது கேளுடா. கேட்டுட்டு நீ கோவப்படு. மா, அத்தை. அர்ஜுன் ப்ளீஸ்டா, நான் என்ன சொல்ல வரனாவது கேளு. ரெண்டு பேரும் எங்க போனீங்க? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்க? அர்ஜுன், கூப்பிட்டியாப்பா? அம்மா, நிலா பசிக்குதுன்னு சொல்றா. பசிக்குதுன்னு சொல்றாளா? ஏண்டா, இது வந்த உடனே சொல்லக்கூடாதா? நான் அவளுக்கு சாப்பாடுலாம் எப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி இங்கே இரு, நான் அவளுக்கு போய் தட்டில் கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு வரேன். நீ போய் கூட அவளுக்கு. ஆ சரிங்கம்மா. ஏய், எதுக்கு நீ இங்கே நிற்கிற? அர்ஜுன், இங்கே பாருடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் பேசுறதையும் கொஞ்சம் கேளண்டா. ஏய், அவன்கிட்ட நீ என்னடி பேசிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து பேசுற? ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ. அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கேட்கலாம்ல. நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்டு என் மேலே கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்?
என் பக்கத்தில் உள்ள நியாயத்தையும் நான் சொல்லணும்ல. நியாயமா? அப்படி என்னடி நியாயம் இருக்கு உன்கிட்ட? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் இருக்கா? நியாயம்? உன் மேலே அவன் எவ்வளோ பாசம் வச்சுருந்தான். இங்கே இருக்கவங்க எல்லாருமே உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம். உன் நல்லதுக்காக எல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணோண்டி. ஆனால் நீ கூடவே இருந்துக்கிட்டு பாசம் காமிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்துருக்கல நீ. அவன் பேரை சொல்கிறது கூட உனக்கு தகுதியே இல்லடி. ஒழுங்காக போயிடு. அம்மா எனக்கு புரியுதுமா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அம்மா அவள் வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறா. ஆமாம்ல, அவள் வேற பசிக்குதுன்னு சொன்னான். இருப்பா, நான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஏய், ஒழுங்காக இடத்த காலி பண்ணு. தேவையில்லாமல் அவன்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காத. அர்ஜுன், உன்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன். பேசினா தானே நான் என்ன பேச வரேன்னு உனக்கு புரியும். இப்படி பேசாமே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா. சரி, என்ன என்ன பேசணும் சொல்லு, கேட்குறேன். நீ எதுக்குடா அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ போ, நான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன். நீ அவளுக்கு போய் கொடு. அம்மா ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா? நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். அப்படி நீ என்னடி பேச போற? அண்ணி, அவ தான் ஏதோ பேசணும்னு சொல்றாள்ல, விடுங்களேன், அவ பேசட்டும். இவங்களுக்கு இப்ப என்னதான் வேணுமா? இவங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? அதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பேச போறாங்க? ராதிகா, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தையும் அவங்க பேசணும்ல. அவங்க என்னன்னு முதல்ல பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். எதுவும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ஆமாண்டி, எதுவும் தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போமே. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க என்கிட்ட. இப்போ நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? ராதிகா, நான் தான் சொல்கிறேன்லடி, ஒரு நிமிஷம் அமைதியா இரு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்போம். இவங்க என்ன பேச போகிறாங்க? அவங்க நல்லவங்கள மாதிரி காட்டிக்கிறதுக்கு என்னென்னமோ பேச போகிறாங்க. எல்லார் மனசையும் கலைக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. கொஞ்ச நேரம்டி, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மல்லிகா, மல்லிகா, அங்க என்ன சத்தம்? உங்கள் பொண்ணு ஏதோ பேசணுமா? பேசணுமா? அவ என்ன பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? போய் வேலையை பார்க்க சொல்லு. என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவ ஏதோ பேசணுமா, அவனும் சரின்னு சொல்லிட்டான். சரி, என்னதான் பேசுறான்னு கேட்போமே. ஆமா, இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏண்டி அமைதியா இருக்க? பேசு. அப்படி என்னதான் பேச போற? அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். இங்க பாரு அர்ஜுன், கிரண் சொன்னது உண்மைதான். எனக்கு உன் மேல கோவம் இருந்தது உண்மைதான். அதுவும் நான் உன்கிட்ட வந்து ஆசையாக எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? நான் அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். திடீர்னு ஒரு வாரம் கழித்து வந்து அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், நாங்கள் வேறு மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கல்யாணத்தை நீங்கள் திடீர்னு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ண வச்சிட்டீங்க. நீயே சொல்லு, நீ நிலாவை விரும்புகிறேன்னு வீட்டில் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா உன்னோட மனநிலை எப்படி இருக்கும்? பிடிச்சவங்க கூட வாழ முடியாமல் பிடிக்காதவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? அது நினச்சி பார்க்கும்போது எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சுடா உன் மேலே. சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதான் என்னோடய லைஃபு, சரி இதுக்கப்புறம் இதை வாழ பழகிக்கலான்னு நினச்சிக்கிட்டு நானும் என் மனசை மாற்றிக்கிட்டேன். ஆனால் நீ திடீர்னு ரியாவை கூட்டிகிட்டு வந்து எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே, மாமா அத்தை கூட சரின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி உங்கள் மேலே எல்லார் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு. நான் வந்து கேட்டப்போ சரின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு வேற ஒரு ஆள் கூட கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் நீ வந்து சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் பேசிட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? நானும் பையனாக பிறந்திருக்க கூடாதா? பையனாக பிறந்திருந்தா நானும் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா இவங்களும் என்னை சேர்த்து வச்சுருந்துருப்பாங்களே. நான் பொண்ணாக இருந்து ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னதால் தானே எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு அப்போ கோபம் வரலடா. உங்களை பழி வாங்கணும்னு எண்ணம் தான் வந்துச்சு. ஏண்டி நீயா உன்னை நினச்சிக்கிட்டு அதுக்குன்னு அந்த பொண்ணை போய் அப்படி பண்ணியிருக்க? அம்மா, அது நான் பண்ணலம்மா, அது எனக்கே தெரியாமல் நடந்த தப்பு. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே பாரு அர்ஜுன், எனக்கு உன் மேலே கோபம் இருந்தது உண்மைதான். உன்னை
சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு உன்னை கஷ்டப்படுத்தினது உண்மைதான். பழி வாங்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான். அதுக்குன்னு நான் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணலடா. உன்னையும் ரியாவையும் பிரிக்கணும்னு நினச்சினே தவிர ஒரு அடியாக அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. வாங்க மாமா. மாப்பிள்ள காவியா, அர்ஜுன், சத்தியமாக சொல்கிறேன்டா, எனக்கு தெரியாம தான் நடந்துச்சு. நானா எதுவும் பண்ணலை. காவியா. எங்க ஒரு நிமிஷம் இருங்க. மாமா, என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் அக்கா மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். எங்கள் அக்கா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை மன்னிச்சிருங்க மாமா. அர்ஜுன், உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் இப்போ தான் தெரியும். ஆனால் எனக்கு இந்த விஷயம் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ண கொஞ்சம் மாதத்துலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இவ பண்ண எல்லா தப்பும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எல்லாமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மாமா, நீங்களா? நீங்களா? சத்தியமாக என்னால் நம்ப முடியல மாமா. கூட பிறந்தவ அவ எனக்கு பண்ண துரோகத்தை விட நீங்கள் இப்போ பண்ணீங்கல்ல, அதுதான் மாமா என்னால் தாங்கிக்க முடியல. உங்களை நான் என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் நான் நினச்சேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தானே மாமா எல்லானே நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாமா. நீங்கள் மட்டும் அப்போவே என் அக்கா மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காதுல்ல மாமா. அர்ஜுன், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எல்லாமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழித்து அவளோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு சரியில்லை. அதனால் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு அவளை நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு உங்கள் மேலே நிறைய கோவம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. தனியாக பேச ஆரம்பித்தா, அழுக ஆரம்பிச்சா, என்னை பார்த்து ரொம்ப கத்த ஆரம்பித்தா. எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணதால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காளாட்டுக்கு. சரி, ஓகே, சரியாகிடுவான்னு நானும் விட்டுட்டேன். ஆனாலும் உங்கள் அக்காவை நான் கவனிக்காமலாம் இல்லை. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ தான் எனக்கே ஒரு சில விஷயம் தெரிய வந்துச்சு. உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை, ரொம்ப பெரிய கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பழிவாங்கிற எண்ணம் அவளுக்குள்ள ஒரு மாதிரி மிருகமாக இருந்துச்சு. நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரியா பொண்ணுக்கிட்ட இவ அதிகமாக சண்டை போடுறத நான் நிறையவே பார்த்துருக்கேன். ஒரு தடவை உன்னையும் ரியாவையும் பிரிக்கிறதுக்கு உன்கிட்ட ரியாவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தால அழுதுகிட்டே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மாமா. அக்காவை ஏன் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ண வந்ததுக்கப்புறம் உங்களை நான் வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொன்னான்னு சொன்னாங்க. அது எல்லாமே பொய் அர்ஜுன். அவள் உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னான். நான் ஏன் தெரியுமா அப்போ உன்கிட்ட வந்து சொல்லலை? ஏன்னா நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்க மாட்ட, சமாதானமாக ஆயிடுவீங்கன்னு நினச்சிட்டு தான் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அவள் பண்ண சின்ன ஒரு வேலை உங்கள் 2 பேரையும் இப்படி நிரந்தரமாக பிரிக்க நான் எதிர்பார்க்கல அர்ஜுன். அப்போது ரியாவை ஆக்சிடெண்ட் பண்ணது இவங்க தானே உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் அர்ஜுன். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காவிய காரணம் இல்லை, வேற ஒரு ஆள் காரணம். காவியாவை யூஸ் பண்ணி அவன் காரியத்தை அவன் சாதிச்சுக்கிட்டான். புரியல. இவங்க காரணம் இல்லைன்னா வேற யார் காரணம்? அர்ஜுன், ரியாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுன்னு கிரண் இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன். இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா. வந்து எதுவும் பேசாமல் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தா. ரூமில் போய் ரொம்ப அழுதா, தனியாக பேசினா. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. நான் போய் என்னன்னு கேட்டேன், ஆனால் என்கிட்ட அவள் எதுவுமே சொல்லலை. என்னை கத்தி வெளியில் அமுச்சிட்டா. எனக்கு அப்போவே தோணிடுச்சு இவ ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு. சரி, இவ என்னதான் பண்ணான்னு கண்டுபிடிக்கலான்னு தான் இவளை நான் வேலைக்கு கூட போகாமல் ஒரு வாரம் மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரி
ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவ வீட்டை விட்டு வெளில போனா யாரையோ மீட் பண்ணுறேன்னு. இவளுக்கே தெரியாமல் நான் அவள் பின்னாடியே போயிருந்தேன். டேய் வருண், எங்கடா இருக்க? என்ன மேடம், சவுண்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. டேய் ஐயோக்கே ராஸ்கல் ரவுடி புருக்கி, ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன் மேடம்? நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திட்டுங்க. நீங்கள் பாட்டுக்கும் வந்ததும் திட்டிகிட்டு இருக்கீங்க. டேய் எதுக்குடா ரியா கார் மேல லாரியை வச்சு மோதுன? ஐயோ மேடம், நான் எங்க பண்ணேன்? நான் பண்ணலையே. டேய் பொய் சொல்லாத, நான் அங்கதான் இருந்தேன். உன்னை அந்த லாரியில நான் பார்த்தேன். நீ தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்த. மேடம், நான் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தேன். ஆனா நான் வேணும்லாம் பண்ணல மேடம், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணவன் தான் இந்த சைடு வந்ததும் சிரிச்சுக்கிட்டே, அதுவும் அவ்வளோ சந்தோஷமா அவளை பார்த்துக்கிட்டே போனியாடா. பார்த்துட்டீங்களா? எல்லாமே பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன்டா. நீ எவ்வளோ கேடு கெட்டவன நான் அன்னைக்கே பார்த்துட்டேன்டா. உன்னை நான் அவளை ஃபாலோ மட்டும்தானடா பண்ண சொன்னேன். என் தம்பிக்கிட்ட ஏதாவது சொல்கிறாளா, அவள் யாருக்கிட்டையாவது பேசுகிறாளா, என்ன பண்ணுறா, எனக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாளாங்கிறதுக்காக தானடா உன்னை அவளை ஃபாலோ பண்ண சொன்னேன். நான் உன்னை ஃபாலோ மட்டும்தானடா பண்ண சொன்னேன். எதுக்குடா அவளை ஆக்சிடென்ட் பண்ண? சொல்லுடா சொல்லு. ஐயோக்கிய ராஸ்கல், எதுக்குடா அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன? ஏய் ஆமா, நான் தான் பண்ணேன். வேணும்னு தான் பண்ணேன். பிளான் பண்ணி தான் பண்ணேன். என்ன இப்போ இதுக்கு? பிளான் பண்ணி பண்ணியா? டேய் அவ என்னடா பாவம் பண்ணா? சின்ன பொண்ணுடா, வாழ வேண்டிய வயசுடா. அவளை ஏன்டா அப்படி பண்ணுன? ஏன் பண்ணுனாங்களா? அவ பின்னாடி எத்தனை வருஷம் நாய பேய சுத்தணும் தெரியுமா? ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கலையாமா? உன் தம்பியை பிடிச்சிருக்கான். டேய் அது அவளோட விருப்பம்டா. உன்னை பிடிக்காததுக்கு எவ்வளவோ காரணம் இருக்கும். அதே மாதிரி என் தம்பியை பிடிச்சதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதுக்குன்னு அவளை கொல்லுவியாடா? எனக்கு கிடைக்காத பொருள் வேற யாருக்கும் கிடைக்கவும் கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன். அதான் கொன்னுட்டேன். நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டல, என் பின்னாடி குத்திட்டலடா. வேற என்ன பண்ண முடியும்? அவகிட்ட எப்படிடா நெருங்குறதுன்னு ரொம்ப டென்ஷனா சுத்திக்கிட்டு இருந்தேன். அவ தான் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேங்கிறா, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. இதுல எவனை வச்சு நான் பழி வாங்குறது? அதான் உன்னை வச்சு எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணி முடிச்சுக்கிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரவ பேசுற. நீ அவளை பண்ணதுக்கு உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்டா. இப்பவே போய் என் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற. அவளை கொன்னது நீ தானே சொல்ற. அவனுக்கு மட்டும் நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை உயிரோடையே புதைச்சிருவான். போய் சொல்லு, தாராளமா சொல்லு, நானும் சொல்லுவேன். என்னடா சொல்லுவ? என்ன சொல்லுவனா? நீ தான் எனக்கு கை நிறைய பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை கொன்னுடுன்னு சொன்னேன்னு சொல்லுவேன். உன் தம்பி உடனேலாம் நம்ப மாட்டான். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நடிப்பு வச்சிருக்கீங்களே, ரொம்ப பாசக்கார அக்கான்னு. அதனால அவன் நம்புற மாதிரி சொல்லுவேன். என்னென்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்க அக்கா விரும்பின பையனை நீ பிரிச்சு விட்டுட்ட, அதனால நீ மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா, நானும் இவனை பழி வாங்கணும்னுட்டு உங்க அக்கா எனக்கு கை நிறைய, அதுவும் லட்சமா காசு கொடுத்து அந்த பொண்ணை தீர்த்து கட்ட சொன்னாங்கன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட அதுக்கான ஆதாரம் கூட இருக்கு. டேய் என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன வேணா பண்ணிக்கூடா. ஆனா அவளை நீ பண்ணதுக்கு நான் என்னைக்கும் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், உன்னை சும்மா விடவும் மாட்டேன். மேடம், என்ன என்ன நினைச்சீங்க நீங்க? நீங்க சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இருந்தனே, அந்த வருண் நினைச்சிங்களா? மேடம், வருண். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்களே, எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலனா அதை முழுசா அழிச்சிருவேன். அதான் மேடம் வருண். நீங்க தாராளமா போய் சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவளுங்களுக்கெல்லாம் இப்படிதான் வேணும். இவளுங்க பின்னாடி நாங்க நாயா பேயா சுத்துவோம், எங்களை பிடிக்காது. ஆனா வேற எவனையாவது வந்தா சும்மா 4 சட்டையை தேய்ச்சி போட்டுக்கிட்டு ஹாய்னு வந்து சொன்னா உடனே அவளுங்க பின்னாடி போயிடுறது. அதான் அதுக்கு தான் பண்ண. வருண், நான் இப்ப சொல்றேன், நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் என் தம்பி கண்டுபிடிச்சிருவான். நீ தான் நிறையாவை கொன்னன்னு அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அப்படி மட்டும் அவன் கண்டுபிடிச்சு உன்னை தேடி வந்துட்டான், அன்னைக்கு தாண்டா
இந்த பூமியில் நீ வாழறது கடைசியாக இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். ஜாக்கிரதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.